பஞ்சாபில் தமிழக கபடி வீராங்கனைகள் தாக்கப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அனைவரும் பாதுகாப்பாக உள்ளதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான 2024-25 ஆண்டுக்கான கபடி போட்டிகள் பஞ்சாப் மாநிலத்தில் நடைபெற்று வருகிறது. தேசிய அளவிலான இந்த கபடி போட்டியில் தமிழகத்தின் 36 வீராங்கனைகள் பங்கேற்றுள்ளனர். போட்டியில் தமிழகத்தின் அன்னை தெரேசா பல்கலைக்கழகம் மற்றும் பீகாரின் தர்பங்கா பல்கலைக்கழக அணியினருக்கு இடையே போட்டி நடைபெற்றது. அப்போது பீகார் வீராங்கனை ஒருவரின் ஃபவுல் பிளே தொடர்பாக தமிழக வீராங்கனை நடுவரிடம் புகார் அளித்துள்ளார். இதனையடுத்து தமிழக வீராங்கனைக்கும் நடுவரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதில் தமிழக வீராங்கனையை நடுவர் தாக்கியுள்ளார். நடுவருக்கு ஆதரவாக பீகார் மாணவிகள் சேர்ந்து தமிழக வீராங்கனைகளை தாக்கியுள்ளனர். இதனால் அங்கு மோதல் ஏற்பட்டு ஒருவருக்கொருவர் நாற்காலிகளை வீசி தாக்கிக் கொண்டனர். இதனால் விளையாட்டு களம் போர்க்களமானது. இந்த மோதலில் நடுவர் மற்றும் பீகார் மாணவிகள் சேர்ந்து தமிழக வீராங்கனைகள் மற்றும் பயிற்சியாளர்களை கடுமையாக தாக்கியுள்ளனர். இதனால் தற்காலிகமாக போட்டி நிறுத்தப்பட்டு தமிழ்நாடு அதிகாரிகள் பஞ்சாப் நிர்வாகம் மற்றும் போட்டி நடத்தும் அதிகாரிகளிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழக கபடி வீராங்கனைகள் தாக்கப்பட்டுள்ள சம்பவம் தமிழகத்தில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு துணை முதலமைச்சரும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி, புள்ளி விவரம் குறித்தான சர்ச்சையால் இது நடைபெற்றுள்ளதாகவும் யாருக்கும் பெரிய அளவில் காயம் ஏற்படவில்லை என்றும் சிராய்ப்பு மட்டுமே ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். அவங்க இன்னைக்கு நள்ளிரவு டெல்லிக்கு சென்று அங்கே தமிழ்நாடு ஹவுஸில் அவங்க தங்க வைக்கப்பட்டு அவங்களுக்கு தேவையான உணவு தங்குகிற வசதியெல்லாம் நம்முடைய முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. கூட சென்ற ஃபிசிக்கல் டைரக்டர் கலையரசி அவங்களோட நான் தொலைபேசியில் பேசிட்டேன். எந்த விதமான ஒரு பதட்டமான சூழ்நிலையும் இல்லை, எல்லாருமே பாதுகாப்பாக இருக்கிறாங்க. ஆகவே யாரும் அச்சம் கொள்ள வேண்டாம், வதந்திகளை பரப்ப வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்றோம். கைது செய்யப்பட்ட பயிற்றுனர் பாண்டியராஜை காவல்துறையினர் விடுதலை செய்துள்ளதாக தெரிவித்த உதயநிதி, அனைவரும் பாதுகாப்பாக உள்ளதாகவும் அச்சம் கொள்ள வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். விளையாட்டு வீராங்கனைகளை பேருந்து மூலமாக பர்கிந்தாவிலிருந்து டெல்லி அழைத்து செல்வதாகவும் உதயநிதி தெரிவித்துள்ளார்.